ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பாலக்கீரை சூப்பராக வளைஞ்சிருந்ததுங்க. அதெல்லாம் அறுவடை பண்ணி ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் டிஷ்ஷு என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு வந்து போட்டுக்கோங்க. நான் தோலோடு சேர்த்துருக்கேன், உங்கள் விருப்பம் தோல் இல்லாமையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 வந்து நான் பெரிய சைஸில் கட் பண்ணி வதக்க தானே போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் பெருசாக கட் பண்ணி போட்டு அதை வந்து அரைச்சி எடுத்து அந்த விழுது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஒரு 2 பல் பூண்டு தட்டி போட்டுட்டு இந்த அரைச்ச விழுதை அதில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். அந்த பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக போயிடும். ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வச்சு எடுத்துக்கோங்க. அந்த சுண்டி வருது இல்லையா, நான் வந்து இந்த ஸ்டேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ் எனக்கு போதுமானது சாதத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு. இப்போ நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தாங்க குக் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.